அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். அதில் பொத்தப்பி சோழர்கள் கல்வெட்டு சமீபத்தில் ஆந்திராவில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அதோட சிறப்பை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். அதோடைய விளக்கமாக அதோட வீடியோ தான் இது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் பொத்தப்பி என்னும் இடத்துல ஆட்சி புரிந்த சோழர்கள் தான் பொத்தப்பி சோழர்கள். அதே போல் ஆந்திர மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளை தலைநகரமாக அதிகாரமிக்க ஒரு ஆட்சியாளராக ஆட்சி புரிந்தார்கள் சோழர்கள். அந்த வகையில் ரேநாட்டு சோழர்கள், பொத்தப்பி சோழர்கள் இப்படி சொல்லிட்டு போகலாம். இதற்கெல்லாம் ஆதாரமாக தற்போது ஆந்திர மாநிலத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் 2 கற்பலகை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான ஆதாரங்கள், செய்திகள் சொல்லப்பட்டுள்ளது. அதை நான் போஸ்ட்டில் முழு விவரம் சொல்லலை, கொஞ்சம் சாதாரணமாக சொல்லியிருப்பேன். இதில் முழு விவரமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கற்பலகையில் உள்ள கல்வெட்டு முழுக்க தமிழ் எழுத்து கொண்ட கல்வெட்டு. அதுதான் அந்த கல்வெட்டுடைய சிறப்பு. அதெல்லாம் பின்னாடி என்னங்கிறத பார்ப்போம். பொத்தப்பி சோழருடைய கல்வெட்டுகள் இந்திய தொல்லியல் துறையால் சமீபத்தில் தான் ஒரு 2 வாரம் இருக்கும் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் ராய்ப்பூர் வட்டத்தில் முங்கல வெங்கடபுரம் என்ற ஒரு ஊர் உள்ளது. இங்கு உள்ள காப்பு காட்டு பகுதியில தான் இந்த 2 கற்பலகைகள் கொண்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கற்பலகையில் உள்ள அந்த தமிழ் எழுத்து 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துன்னு சொல்லப்படுது. அதாவது நம்முடைய உதாரணத்துக்கு நம்முடைய முதலாம் ராஜராஜ சோழர் அந்த காலகட்டத்திலாம் அவர் வாழ்ந்தாரு. அவர் கல்வெட்டுகள்லாம் இருக்குல்ல, தஞ்சை பிரிவுக்குள்ள அந்த கல்வெட்டுகள் கொண்ட எழுத்து அதை உங்களுக்கு காண்கிறார். தென்மண்டல கல்வெட்டின் இயக்குனர் திரு முனிரத்னம் அவர்கள் தான் இந்த 2 கல்வெட்டுகளையும் கண்டுபிடித்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்ப்போம். சோழ பேரரசின் மன்னரான வீரராஜேந்திர சோழர் உங்களுக்கு தெரியும். அதிராஜேந்திர சோழருக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவருடைய 12வது ஆட்சி ஆண்டுல, அதாவது 1190ஆம் ஆண்டு இந்த கல்வெட்டு அந்த காப்புக்காட்டுல பொறிக்கப்பட்டுள்ளது. எப்படி? வீரராஜேந்திர சோழருடைய ஆட்சியில அங்க அந்த கல்வெட்டு 2 கற்பலகைகள் அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டது. அப்ப இவருடைய ஆட்சியின் கீழ் தான் அந்த பொத்தப்பி அந்த சோழர்களும் வாழ்ந்திருக்காங்க. வீர ராஜேந்திர சோழருடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்த அந்த பொத்தப்பி சோழர் யாருன்னா மதுராந்தக பொத்தப்பி சோழ நல்லா சிரசரின் மகனான அந்த ஊர் தலைவனுமான சூரகுமாரனின் ஆட்சி தான் அங்க நடைபெற்றது. அப்ப அந்த காலகட்டத்தில் எப்ப 1190ஆம் ஆண்டு அந்த சூரகுமாரின் ஆட்சியின் கீழ், அதாவது அந்த பகுதியில சிறுகடை நாட்டில் சான்றூரில் தேவதீஸ்வரமுடைய வாலீஸ்வரமுடியாருக்கு அந்த கோயில்ல பணிபுரிந்த சிவபிராமணர்கள் அவர்களுக்கு தேவதானம், அதாவது நிலம் அளிக்கப்பட்டதுதான் அந்த கல்வெட்டு செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரராஜேந்திர சோழருடைய உத்தரவின் பேர் தான் அந்த பொத்தப்பி சோழரான சூரகுமாரன் கல்வெட்டை குறித்துள்ளார். இந்த பொத்தப்பி சோழருடைய கல்வெட்டுல சிறப்பு என்னன்னா, அந்த கல்வெட்டுகள்லாம் தமிழ் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தமிழ் எழுத்துக்களை பொறிக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பொத்தப்பி சோழர்கள், ரேநாட்டு சோழர்கள் அவர்கள் ஆந்திர பகுதியில போய் அங்கு வாழ்ந்தாலும் அங்கு பேசும் மொழியில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் இருந்திருந்தாலும், ஆனால் இவர்கள் ஆட்சி மொழியாக தமிழ் தான் இருந்துள்ளது. அதாவது தமிழ் தான் பேசியிருக்காங்க, தமிழ் தான் எழுதியிருக்காங்க கல்வெட்டுகள்லையும். இதுலேருந்து ரேநாட்டு சோழர்கள், பொத்தப்பி சோழர்கள்லாம் தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, தமிழ் சோழர்கள் தான். அங்கே போய் வாழ்ந்தாலும் தமிழ் சோழர்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. அவ்வளோதான், இந்த செய்தியை சொல்லிட்டேன். அந்த 2 கற்பலகையில் உள்ள கல்வெட்டுன்னா அங்கே அங்கே உள்ள வாலீஸ்வரமுடையவருக்கு அங்கே வேலை பார்த்த பிராமணர்களுக்கு இந்த தேவதானம் எல்லாம் அளித்ததை நம்முடைய வீரராஜேந்திர சோழர் உத்தரவின் பேரில் அங்கே கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பகுதியில். இது சமீபத்தில் அந்த கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்டுக்கு நிறைய ஷேர் பண்ணி. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பாருங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.